இப்போ நம்ம 4.1 கனெக்ஷன் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டோட பேசிக் ட்ரிபிள் அண்டு லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட் வால்யூமு. இது வந்து ரியர் வால்யூமு. இந்த ரியர் வால்யூமை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேசஞ்சர் பின்னாடி உக்காந்துருக்கும்போது, அதாவது அவங்க பின்னாடி உக்காந்துருக்கும்போது பட் நம்ம சரவுண்டு கொடுத்தோம்னா ஒரு சில டைம் டிஸ்டர்படாக இருக்கும். இப்போ நம்ம ஆனால் ஃப்ரண்ட்டில் இருந்து கேட்கும்போது நம்ம ஆட்டோ டிரைவர் வந்து ஃப்ரண்ட்டில் கேட்கும்போது நல்லாயிருக்கும். அது இனிமையாக பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஆடியோவே இருக்காது, ஒரு மாதிரி அவங்களுக்கு டிஸ்டர்படாக இருக்கும் பேசஞ்சருக்கு. அப்போது இந்த சுவிட்சை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே அமுக்கி விட்டுட்டிங்கன்னா 4மே லெஃப்ட் ரைட்டாக படிக்கும் உங்கள் வண்டியில். இப்போ இந்த சுவிட்சை வந்து நம்ம மேலே தூக்கி விட்டுட்டோம்னா அண்டு பேசஞ்சர் அண்டு கஸ்டமர் இல்லாத போது நீங்கள் இதை மேலே தூக்கி விட்டிங்கன்னா ரியராக ஒர்க் ஆகும். அப்போது நீங்கள் வந்து செப்பரேட்டாக நீங்கள் போகும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுக்கும். இந்த ஆம்பிளிஃபயரில் நம்ம அப்படி தான் பண்ணியிருக்கோம். இதை எப்படி நம்ம பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த 5.1 ப்ரோலாஜிக் நம்மளோட X1 ப்ரோலாஜிக் போட்டு இதிலிருந்து வரக்கூடிய சரௌண்டியும் அண்டு லெஃப்ட் ரைட்டையும் வந்து இந்த சுவிட்சில் கனெக்டிவேட் பண்ணி அதுக்கப்புறம் கொடுத்துருக்கோம். இது கீழே இருக்கும்போது லெஃப்ட் ரைட்டாகவும் மாறும், அதுக்கடுத்து மேலே ஆன் பண்ணும்போது சரௌண்டுக்கு மாறிடும் அந்த கனெக்ஷன் மல்டிபிளாக. இது கஸ்டமர் இது டிரைவர் அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சபிள் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். அவங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி 2.1ன்னா நிறைய நண்பர்கள் வந்து லெஃப்ட் ரைட்டில் வந்து அண்டு பேஸ் எதிர்பார்ப்பாங்க. ஒரு சில நியூ சாங்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பேஸ் தான் வைக்க முடியும். பழைய பாடல்களுக்கு ஒரு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கூட யூஸ் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ட்ரிபிளும் ஹையாகவே கொடுத்துருப்போம் இந்த ஆம்பிளிஃபயரில் நம்ம. ஆனால் ட்ரிபிள் நீங்கள் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. பேஸ் வந்து பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு 2.1 ஆடியோவோ ஒரு 5.1 ஆடியோவோ கேட்குறோம்னா அந்த அனலாக் சிஸ்டத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த பேஸ் வந்து நம்ம சென்டராக யூஸ் பண்ணுங்கள். அப்போது வந்து உங்களுக்கு ஆடியோ தெளிவு இருக்கும், கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு சாங்ஸோட வந்து ஒரு ஃபீலை நீங்கள் உணர முடியும். இன்டீரியரில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம 12 to 35 வந்து DC to DC கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட X1 5.1 ப்ரோலாஜிக் போட்டிருக்கோம். இதில் சென்டர் வாய்ஸ் மட்டும் அப்படியே விட்டுட்டோம். அது மாதிரி 4 சேனல் நம்மளுடைய கார் ஆம்பு போர்டு. இது 4 சேனல்ன்றது வந்து எதுக்காகன்னு பார்த்துட்டிங்கன்னா 4 ஸ்பீக்கருக்குமே தனித்தனி கனெக்ஷன் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது ஒரு சேனல், இது ஒரு சேனல், இது ஒரு சேனல். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட் சிக்னலும் அந்த மாதிரி தனித்தனியாக தான் இருக்கும். நம்மளுடைய 4 டிரான்ஸ் BTL மோனோ அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். 10 லீஃப் நல்லா ஹெவியாக ஹீட் சிங்க் போட்டு கொடுத்துருப்போம். அதே மாதிரி கூலிங் ஃபேனும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட் சிங்க் பக்கத்துலேயே வச்சுருப்போம். இந்த கன்வெர்ட்டரோட ஹீட் சிங்க், இந்த மாஸ்பெட்டோட ஹீட் சிங்க் கூலிங் குறையிறதுக்கான தகுந்த மாதிரி அந்த ஹீட் சிங்க் செக்ஷனை ஒரு லெவலாக ஃபிட் பண்ணியிருப்போம் ஆம்பிளிஃபயரில். சுவிட்சு கனெக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாகவே நல்ல ஒரு ஸ்லீவ் போட்டு பேராக நம்ம வந்து சால்ட் அடிச்சிடுவோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபயருக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் PCB போட்டுருவோம். பேசிக் ட்ரிபிளுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வால்யூம் PCB வந்து பார்த்திங்கன்னா V2. வால்யூம் கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய PCB பார்த்திங்கன்னா V1. இது ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். நம்ம இன்புட்டு அவுட்புட் அந்த மாதிரி கொடுத்துருப்போம். இதில் வந்து 3 பின்னு தனித்தனியாக, அந்த 6 பின்னும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி கொடுத்துருப்போம். இதோட ஒவ்வொரு சேனலுக்கும் பார்த்திங்கன்னா 35 வாட்ஸ் கம்பல்சரி கிடைக்கும். இது எதுக்காக நம்ம வண்டி செட்டில் பயன்படுத்துகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய 8 இன்ச்சு ஊஃபரோ அண்டு 6 இன்ச்சு ஊஃபரோ 4 இன்ச்சு ஊஃபரோ அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு ஊஃபரில் ஒரு 60 வாட்ஸு 40 வாட்ஸு ஸ்பீக்கர் தான் மார்க்கெட்டில் வந்துக்கிட்டு இருக்குது. பட் அந்த ஸ்பீக்கருக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்ம அதிகமாக வாட்டேஜ் கொடுத்து ஒரு டிரான்சிஸ்டர் போட்டு ஆம்பிளிஃபயர் செய்தாலும் அந்த ஸ்பீக்கர் காயில் போகும், டேமேஜ் தரும். இது மாதிரி நம்ம இந்த 4 சேனல் கார் ஆம்ப் பயன்படுத்தும் போது நம்மளுக்கு ஸ்பீக்கருக்கும் சாதாரணம் இல்லை அண்டு நம்மளுக்கு ஆம்பிளிஃபயருக்கும் சாதாரணம் இல்லை. அந்த ஒரு எண்ணத்துக்காசரம் மட்டும்தான் நம்ம இந்த கம்மியான வாட்ஸ் ஆம்பிளிஃபயர் போர்டு நம்ம பயன்படுத்துகிறோம்.
இதிலே நம்ம 5200 பயன்படுத்தி கொடுக்கலாம். அண்டு ஃப்யூச்சரில் வந்து ஹை ரேஞ்ச் வாட்டேஜ் போகும்போது வண்டியில் பொறுத்தளவுக்கு நம்ம எவ்வளோ தான் இன்க்ரீஸ் பண்ணாலும் அந்த வால்யூமுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரை பாதுகாக்க முடியாது. இப்போ நம்ம வீட்டில் கேட்குறோம்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரை நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதனுடைய அவுட்புட்டோட சஸ்பென்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். ஆடியோ கிளியரிட்டி சேஞ்ச் ஆகிற அந்த ஒரு இதுவும் தெரியும். அதனால் நம்மளுக்கு ஸ்பீக்கர் வந்து கம்ப்ளைண்ட் ஆகாது. அதனால் நம்ம வீட்டு செட்டுகளுக்கெலாம் நம்ம ஹை வாட்டேஜ் போடும்போது அதிகபட்சம் நம்ம டேமேஜ் அனுபவிக்க மாட்டோம். அதையே நம்ம வண்டிகளுக்கு பண்ணும்போது கம்பல்சரி நம்ம இருக்கிறது வந்து அவுட்ரு சைடு எவ்வளோ தான் நம்ம வைக்க நல்லாவே இருக்கும். பட் ஆனால் அந்த ஸ்பீக்கரோட மேக்னெட் பவர்னு ஒன்று இருக்குது. அந்த பவருக்கு மேலே போகும்போது கம்பல்சரி டிஃபால்ட் ஆகும். நம்ம ஒரு ஆம்பை டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 4.1 ஒர்க் பண்ணிக்கும், 2.1 ஒர்க் பண்ணிக்கும். அனலாக் சிஸ்டம் 4.1னா அண்ட் இந்த சுவிட்சு மேலே இருக்கும்போது 4.1 ஒர்க் ஆகும். இந்த சுவிட்சு கீழே இருக்கும்போது அண்டு 2.1 ஒர்க் ஆகும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கருமே லெஃப்ட் ரைட்டாக தான் படிக்கும். இப்போ லெஃப்ட் சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து 2 ஸ்பீக்கர் ஃபிட் பண்ணுறீங்கன்னா அது லெஃப்ட் சைடு ஃபுல்லாக லெஃப்ட் சைடு. அது மாதிரி பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஃபிட் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய 2 ஸ்பீக்கருமே ரைட் சைடு அப்படின்ற மாதிரி தான் கனெக்ட் ஆகும். நம்ம இந்த சுவிட்சை ஆன் பண்ணும்போது அண்டு அனலாக் சரவுண்டாக எக்கோ வாய்ஸ் மாதிரி மிக்சிங் ஆகும். அப்போது வந்து தான் நம்மளுக்கு 4.1 மாதிரி ஃபீல் கொடுக்கும். அண்ட் இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த 4.1ன்னா என்ன அப்படின்றத நம்ம நண்பர்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த 4 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம 4 ஸ்பீக்கருக்கு போடக்கூடிய தனித்தனி சிக்னல். அது ஒரு நம்மளால் எந்த அளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணி நம்மளால் ஆல்ட்ரேஷன் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்குறோமோ அந்த 4 சேனலுக்குரிய 4.1ன்றது தான் சப்வூஃபர். பட் அதுதான் 4.1 அண்ட் 2.1 5.1. அந்த 1ன்றது 5.2 அப்படின்றது வந்து சப்வூஃபர் செக்ஷனுக்கு வரக்கூடியது. நம்ம நண்பர்களுக்கு ஒரு சிலதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வயரிங் பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஸ்லீவ் போட்டு அண்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். பேக் சைடு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கனெக்ஷன் எப்படி அப்படின்றத சொல்லிடுறேன். பேட்ரி கனெக்ஷனு இந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட மைனஸு. இது டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பேட்டரிக்கு போகக்கூடாது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ஆம்ஸ் ஒரு ஃபியூஸ் கேரியர் வச்சு அதுக்கப்புறம் நம்ம பேட்டரியில் கொடுக்கணும். மைனஸுக்கு தான் ஃபியூஸ் கேரியர் போடணும், ப்ளஸுக்கு போடக்கூடாது. அதையும் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு தெளிவாக. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் 2 வயர் வருது அண்டு ரெட்டு வயர் 2 இருக்குது அப்படின்னும் போது வந்து இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சின்னதாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் வோல்ட். இது எல்லோ கலர்லேயும் கொடுப்போம், ரெட் கலர்லேயும் கொடுப்போம். அண்ட் இது ரெண்டுமே ப்ளஸ் தான். இது என்ன பார்த்திங்கன்னா இது கன்வெர்ட்டருக்கு போகக்கூடிய ஹெவி ஆம்பியர். நம்ம ஒரு 10 ஆம்ஸ் எடுக்கிறோமோ அந்த 10 ஆம்ஸ்க்கு போகக்கூடிய ஹெவி இந்த ஆம்பியர் உள்ளே போகும் கன்வெர்ட்டர் காயிலுக்கு. இது வந்து அந்த கன்வெர்ட்டரையும் நம்ம மற்ற செக்ஷன் ஒர்க் ஆகக்கூடிய டிரைவர் வோல்ட். இது வந்து ஒரு 1 ஆம்பியருக்குள்ளே 2 ஆம்பியருக்குள்ளே நம்ம சுவிட்சு, அதாவது ஒரு 6 ஆம்ஸ் சுவிட்சு போட்டாலும் ஆட்டோமொபைல் சுவிட்சு போட்டாலும் தாங்கும். அவ்வளோதான் இதனோட ஒர்க்கிங்கு. அதனால் இது சுவிட்சுக்காக நம்ம தனியாக கொடுத்துட்றோம். இப்போ இதை எப்படி நம்ம கனெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா பேட்ரி வோல்ட்டு ப்ளஸ் வருது. இதை பேட்ரி வோல்ட்டு டைரெக்டாக ப்ளஸ் கொடுத்துடணும். இப்போ இதிலிருந்து ஒரு ஜாயின் பண்ணி இந்த இடையில சுவிட்சு போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்தாண்ட நம்ம கொடுக்கணும். இப்போ இதுக்கு போகக்கூடிய வோல்டேஜ் மட்டும் கட் ஆஃப் பண்ணால் ஆம்பிளிஃபயர் ஸ்டாப் ஆயிரும். இதனுடைய வோல்டேஜ் போயிட்டே இருக்கலாமா டைரெக்டாக அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்பல்சரி போகலாம். இது எங்கே போகும்னு பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்ம கன்வெர்ட்டரோட காயில் சென்டர் பாயிண்ட்டுக்கு போகும். இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்பெட் சுவிட்சிங் ஒர்க் ஆனால் தான் இங்கே வோல்டேஜே நம்மளுக்கு அவுட்புட் தரும். அதனால் வந்து நம்ம எந்த ஒரு செட்டு செஞ்சாலும் இந்த மாதிரி 3 வயர் தான் வரும். இது வந்து மைனஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஃபியூஸ் 20 ஆம்ஸில் நீங்கள் ஒரு கம்பல்சரி ஒரு ஃபியூஸ் போடணும். அது ஃபியூஸ் போட்டு நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்து கேட்டிங்கன்னா அதை உங்களுக்கு அதுக்கு விளக்க சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு 2.5 வயர் எடுத்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கம்பியை முறுக்கி போட்டுக்குங்க போதும். அதுக்கு மேலே போடக்கூடாது. ஒரு 4 கம்பியை முறுக்கி அந்த ஃபியூஸ் கேரியரில் போட்டுக்குங்க. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம கன்வெர்ட்டர் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் மைனஸ் ட்ராக் தான் கட் ஆகும். ஏன்னா மாஸ்பெட் வந்து மைனஸை தான் சுவிட்சிங் பண்ணி அவுட்புட்டு தள்ளும். அப்போது வந்து நம்மளுக்கு மைனஸ் பகுதி தான் இன்வெர்ட்டரில் எரியும் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இது எதுக்காக ஃபியூஸ் ஆட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா வண்டியில் இருக்க பேட்ரி அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளைண்ட் ஆகாததுக்கு. ரெண்டாவது நம்ம ஆம்பிளிஃபயருக்குள்ளே ஏதாவது ஒரு பவர் ஆம்போ அண்டு இன்வெர்ட்டர் ஸ்டேஜோ ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா அப்போது இந்த ஃபியூஸ் கட் ஆயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபியூஸ் யூஸ் பண்ணுறது உங்களோட வண்டி சேஃப்டிக்கு அப்படின்றதையும் தெளிவாக சொல்லிடுறேன்.
ஒரு 75% வந்து நம்மளுக்கு நடக்கக்கூடிய ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஃபால்ட் சர்க்யூட்டை வந்து ஃபியூஸ் கட் ஆஃப் பண்ணும். இப்போ பவர் ஆம்பு கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு, இல்லை சப்வூஃபரில் ஏதோ லைன் ஷார்ட் ஆகிடுச்சு, ஸ்பீக்கர் அவுட்புட் லைன் ஏதோ ஷார்ட்டில் இருக்குது அப்படின்னும் போது வந்து இந்த கன்வெர்ட்டரோட வோல்டேஜ் வந்து அவுட்புட்டு கொடுக்கறத வந்து ட்ராப் பண்ண ஆரம்பிக்கும். அப்போது ட்ராப் ஆகும்போது இந்த இன்வெர்ட்டரில் வரக்கூடிய மாஸ்ஃபெட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான எஃபிஷியன்சி ஹீட்டை கொடுக்க ஆரம்பிக்கும். அதனுடைய வோல்டேஜை அந்த சுவிட்சிங் ஆப்ஷனை வந்து ட்ராப் பண்ண ஆரம்பிக்கும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்ஃபெட் கம்ப்ளைண்ட் ஆகும். உடனே ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டு அந்த இடத்தாண்ட பார்த்திங்கன்னா இதாகும். இது தவறு நடக்காமல் இருக்கணும்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே அந்த கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னா நம்மளுக்கு ஏதோ ஸ்பீக்கர் லைன் ஷார்ட் ஆகுதோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்ஃபெட் வந்து அந்த சுவிட்சிங் ஆப்ஷனை வந்து ரொம்ப ஒரு 20 ஆம்பியருக்கு மேலே அது தள்ள முடியல, அதிகமான ஷார்ட் சர்க்யூட் ஃப்ரண்ட்டில் காமிக்குதுன்னும் போது இந்த ஃபியூஸ் கட் ஆஃப் ஆகும் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு 4.1 லைன் கொடுக்குறோம்னா ரெட் அண்ட் பிளாக் தான் சப்வூஃபரோட கனெக்ஷன். இதில் வந்து மட்டமாக இருக்கிற கேபிள்லாம் ஸ்பீக்கரோட மைனஸ் பகுதி. நீங்கள் பொலாரிட்டியோட ஒரு ஸ்பீக்கருக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். பட் ஸ்பீக்கரை பொறுத்தளவுக்கு நீங்கள் எப்படி கொடுத்தாலும் பாடும். ஆனால் அப்படி கிடையாது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பொலாரிட்டியோடு கொடுக்கும்போது உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி மாறும், அது டிஃப்ரெண்ட் மாறும். அதையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ இந்த ஜாக்கில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது சப்வூஃபர் கனெக்ஷனு. இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டோட ஸ்பீக்கர் கனெக்ஷனு. இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது ரியர் வால்யூமுக்கு. இதுக்கு வந்து 2 வயர் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு அண்ட் ரைட்டு. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடு உள்ளது தான் மைனஸ்ஸு. சப்போஸ் வேறு கலரில் கொடுக்கும்போது அதை கொடுத்தனா அது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா அந்த மட்டமாக இருக்கிறத கட் பண்ணி கொடுக்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிடும். மட்டமாக இருக்கிறது மைனஸு, நீட்டாக இருக்கிறது லென்த்து அப்படின்றது ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு புரியக்கூடிய தன்மைக்கு தான் இதை செஞ்சு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பீக்கரோட கனெக்ஷனும் எப்படி அப்படின்றத தெரிஞ்சு தனித்தனியாக டேப் அடிச்சே கொடுத்துருவேன். இது வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எஃப்எம் ஆண்டனா வயர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரவுண்டு ஆன் ஆஃப் சுவிட்ச். சரவுண்டு மேலே தூக்கி விட்டால் சரவுண்டு, கீழே ஆஃப் பண்ணி விட்டால் லெஃப்ட் ரைட் கனெக்ஷனு. இதுதான் அந்த சரவுண்டோட வால்யூம். எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இந்த கேபினெட்டில் ஹோல்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் 2.1ல் இந்த பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நியூ சாங்ஸ் கேட்கும்போது சென்டராக வச்சிங்க, ஓல்டு சாங்ஸ் கேட்கும்போது அண்டு இவ்வளோ வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதிலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்வூஃபர் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க, லெஃப்ட் ரைட் சாங்ஸ் மட்டும் கேட்குறீங்க அப்படின்னும்போது அது ஒரு மெத்தடான கொஞ்சம் ரிசல்ட் நல்லாயிருக்கும். அப்போது வந்து நீங்கள் அப்படி பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டீரியோ செட்டில் கேட்குற மாதிரி இருக்கும் அப்படின்றதே உங்களுக்கு தெரிவிச்சிட்றேன். அண்டு இது மோட் ஆப்ஷன் அண்டு எஃப்எம், ப்ளூடூத், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டு. நீங்கள் மொபைல் ப்ளூடூத் கனெக்ஷன் பண்ணிக்கலாம், யூஎஸ்பியும் போட்டுக்கலாம். பட் இவ்வளோ நீங்கள் இன்புட் கொடுக்குற மாதிரி இந்த ஒரு ப்ளூடூத் செட்டப்லேயே டிஸ்பிளே போர்ட்லேயே கொடுத்துட்றோம். எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய ஆடியோ டெஸ்ட்டு இந்த சேனல்ஸ்லேயே கொஞ்சம் கொடுத்துருக்கேன். ஃபுல் ஆடியோ டெஸ்ட் பதிவுன்னு வேணும்னு நினைக்கிற நபர்கள் இந்த வீடியோஸ் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய டிஎஸ்கே அந்த சேனலில் ஆடியோ டெஸ்ட், டிஎஸ்கே ஆடியோ டெஸ்ட் சேனலில் இதனுடைய ஃபுல் ஆடியோ டெஸ்ட் பதிவு போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க அண்டு போயிட்டு நீங்கள் ஆடியோ செக் பண்ணி ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. நம்ம இந்த கண்ட்ரோல் ஆப்ரேட் பண்ணி நம்ம சவுண்டு சேஞ்ச் பண்ணுறது, இந்த சுவிட்சு மூலிமா சேஞ்ச் பண்ணுறது, எல்லா விதமான ஆடியோ டெஸ்ட்டுமே நம்ம போட்டிருக்கோம். கம்பல்சரி ஹெட்ஃபோன் அணிந்து கேளுங்க. அப்போ தான் நீங்கள் அதனோட கிளாரிட்டி என்னன்றதை தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.